உபாகமம் 1:31 Deuteronomy 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆங்கிலத்தில் யாராச்சும்? And in the desert, a bit louder please. And in the desert there you saw how the Lord your God carried you as a father carries his son. All the way you went until you reached this place. Amen. இன்றைக்கு தந்தையர் தினம்தான். ஆனால் தந்தையரை குறித்து பேசுவதற்கு நான் இன்றைக்கு இடம் கொடுத்தது கிடையாது, மன்னித்து விடுங்கள். ஆனால் கண்டிப்பா சொல்லணும், இல்லைன்னா நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கையை தூக்கி காட்டுங்க. I will let you speak for 1 minute. Anybody? Okay, let's move on. இன்றைக்கு உலகம் தந்தையரை பாராட்டுகிறது. நான் சொல்லுகிற தகுதி உள்ள தகப்பன்மார்களை பாராட்டுகிறது உலகம். ஏன்? Because to compare a father with a mother, a father wears actually many hats. அவர் பல காரியங்களுக்குரியவராய் இருக்கிறார். அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார், அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், அவர் ஆலோசனைக்காரராய் இருக்கிறார், அவர் வழிகாட்டியாய் இருக்கிறார், அவர் போதகராய் இருக்கிறார், அவர் ஒழுங்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். And you will agree that a father is actually a provider, a protector, a counselor, a guide, a teacher, a disciplinarian too, and many more. இன்னைக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமானா அநேகர் என்ன சொல்லுவாங்க? போய் சரி கையை தூக்கி காட்டிடுமே. அம்மா பிடிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நல்லா தூக்கி காட்டுங்க, நான் அப்பதான் கணக்கெடுக்க முடியும். ஓ சரி, ஓ சரி, அப்பாவை பிடிக்கும் தூக்குறவங்க. ஓகே, ஓ சுசிலாம்மா நீங்களுமா? ஓகே சரி, ஓகே சரி சரி. ஆனா அநேக இடங்களில் பார்க்கும்போது அம்மாவை தான் பிடிக்கும், ஏன்னா அவங்க அன்பு காட்டுகிறவர். ரைட்டுங்களா? அப்பாவை பார்த்த வரைக்கும் அவன் ரோத்தான எடுக்கிறவர், அதனால அம்மாவை தான் பிடிக்கும். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு பார்ப்போம். ஒரு தகப்பனுடைய பொறுப்பு, அவர் கடந்து போன பாதை, அதை தான் பார்க்க போகிறோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு. ஒரு சமயம் எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, இது எங்க தகப்பனா. நாங்கள் எங்களுடைய ஆரம்ப நாட்களில் பார்க்கும்போது நாங்க ரொம்ப ஏழையானவர்கள். very poor. சாப்பிட்றதுக்கெல்லாம் உணவு இருக்காது, எங்களுக்கு குறை இருக்கும். சொகுசான வாழ்க்கை என்னன்னு தெரியாது. ஒரு சின்னோண்டு ஒரு வீடு, 1 room 1 hall, அப்படிப்பட்ட வீட்டில் 4 பேர் வளர்ந்தோம். தகப்பன் என்ன செஞ்சாருன்னா, அந்த நாட்கள் ஏழல, அதனால அப்பா பல வேலைகளை செய்தார். எதற்கு? போய் இந்த பிள்ளைகளை இப்படியாச்சும் வளர்த்தணும். நான் போய் பார்த்துருக்கேன், பசமாவில் போய் பைஸ்கல்லாம் வைப்பாரு அந்த காலங்கள்ல. மை ஃபாதர் வாஸ் a policeman. ஆனா நைட்ல போய் பசமாவில் போய் எதுக்கு 10வது படம் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அப்படிலாம் செய்வாரு. இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த வசதியெல்லாம் இருக்காது. எங்க அப்பா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சமயம் என்னைய ஜாஸ் என்ற ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனார். ஜாஸ் அந்த காலங்களில் எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியாது. கிங்காங் வந்துச்சு, கிங்காங். அந்த மாதிரி படத்துக்கு and that was a luxury for us in those days. It was luxury. அந்த மாதிரி பார்க்க முடியாத படம் இல்ல. தூக்கு சட்டி கதை யாருக்கு தெரியும்? Set a back of my mind. ஒரே ஒரு தூக்கு சட்டி, எவ்வளவு பெரிய தூக்கு சட்டி, ஒரே ஒரு துண்டை அரைச்சி 60 காசு கொடுப்பாங்க எங்க அம்மா. வாங்கிட்டு வாரு, போய் அதை வாங்கிட்டு 4 பேருக்கு அவர் ஊட்டி கொடுப்பாங்க.
அவ்வளவுதான் எங்களுக்காக முடியும், எங்களுக்காக அவ்வளவுதான் செய்ய முடியும். எங்களுக்கு அவ்வளவு குறை இருந்தாலும் கூட அப்பா எங்களுக்கு ஒரு காரியத்துல குறை வைக்க மாட்டார். என்ன தெரியுமா? தேவன். அந்த சின்ன வயதிலே he instilled into us the fear of God. அந்த தேவ பயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பா ஹிந்து மதத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். சபையை குறித்தும் தேவனை குறித்தும் there was no compromises as far as my father is concerned. 9:30 மணி ஆராதனைனா 9:15க்கு சபையில இருப்பாரு. ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பாரு, வேற மாற்றமே இருக்காது. ரொம்ப ஒழுங்குள்ள மனிதன். சபைக்கு வந்தா what's happening? I can't hear myself. Okay. சபைக்கு வந்தா யாருக்கிட்டையும் பேச மாட்டார். ஆராதனை ஆரம்பிச்சுக்கலாம், யாராச்சும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்பி ஏசுவார். அப்படிப்பட்டவர் தான் என் தகப்பனார். அவருடைய விசுவாசம் அவரை அதிகமாய் தேவனிடத்தில் கொண்டு வந்தது. நாளடைவில் அவர் நல்ல வசதி உள்ளவர்களாய் மாறினோம். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பலவீனமும் வந்தது. அதற்கு பின்பு அவர் மரித்து போனார். ஆனால் அவர் இருந்த காலத்திலிருந்து ஒரு உயர்வுக்கு வந்த வரைக்கும், அந்த உயர்வுக்கு வந்த பின்பு அவர் ஏழ்மையை மறக்கவில்லை. எங்களுக்கு அதையும் கற்றுக் கொடுத்தார். Never forget your beginning, humble beginnings. That's what he taught us. அதை நம்ம எப்படியும் பிடிச்சுக்கிட்டோம். We have always hold on to that. We did not forget that. இந்த வசனத்தை இன்றைக்கு பார்க்கும்போது உங்க மத்தியில தகப்பன்மார்களுக்கு குறிப்பாய், அதனால தகப்பன்மார்கள் சொல்லும்போது மற்றவர்களும் காத மொழி தூங்கணும்னு சொல்லல. Listen to what? Let the Holy Spirit convict you people as the verse goes like this. வசனம் சொன்னதை போல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. So I want you to know, people, that God has been with you throughout this journey of life. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரயாணத்துல எங்கெங்க நிறுத்தினீர்களோ, எங்கெங்க ஓடிக்கிட்டு கொண்டிருந்தீங்களோ, எந்தெந்த இடங்களில உங்களுக்கு இளைப்பாரி கொண்டிருந்தீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய கரம் இருந்தது. நாங்கள் கடந்து போனதை போல நீங்களும் வனாந்தரத்துக்குள் கடந்து போயிருக்கிறீர்கள், பள்ளத்தாக்குகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறீர்கள், உடைந்து போன நேரங்களில் நீங்களும் கடந்து போயிருக்கிறீர்கள், அவமானத்தை நீங்களும் சந்தித்திருக்கிறீர்கள், வெட்கத்தை அனுபவித்திருக்கிறீர்கள், தோல்வியை அனுபவித்திருக்கிறீர்கள். Now nobody, no father can deny that you have gone through a storm. Nobody can say that you have not gone through a valley or a broken down moment. You would have tears in your eyes. You would have suffered humiliation, shame, failures, and you did not stop there. நீங்கள் நிறுத்தவில்லையே, நீங்கள் தொடர்ந்து ஓடுனீங்க. நீங்க நினைச்சீங்க அது உங்களுடைய சுயம், உங்களுடைய சுயத்துல தான் நீங்க இதுவரை நடந்து போனீங்கன்னு. ஆனால் அந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்தது. Maybe you won't know it now. One day when you become even more mature, you will understand what I'm trying to say. கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை நிறுத்தியதுனா, but by stopping for a few minutes, யோசிச்சு பாருங்க, அந்த வனாந்தரமான தகப்பன்மார்கள் வனாந்தரம் போல இருந்த வாழ்க்கையில நீங்க கடந்து போகும்போது அந்த வனாந்தர வாழ்க்கை இன்றைக்கு உங்களை உருமாற்றி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. Think about it. If that desert kind of life that you once encountered transformed your life, changed you, think about it. யோசேப்பை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு 17 வயது வாலிபன். அவன் பாடுகளை அனுபவித்தான். அவன் 30 வயது ஆகும்போது அவனை ஆண்டவர் எகிப்துக்கு தலைவனாய் மாற்றுகிறார். அவன் ஒரு சிறந்த தலைவன். When he was 30 years old, he was a very good leader. ஏன் தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா தேவன் அவனோடு இருந்தார். எஸ், தேவன் அவனோடு இருந்தார். ஆனால் அது மட்டுமல்ல, அவன் சிறந்த ஒரு தலைவனாய் மாறினதற்கு காரணம் அவன் ஒரு குழியின் அனுபவத்துக்குள் கடந்து போனான், ஒரு சிறையின் அனுபவத்துக்குள் கடந்து போனான். அதனுடைய அனுபவம் அவனை உருமாற்றினது. எத்தனை பேருக்கு புரிகிறது? He went through a desert as well. He went through a storm as well. And when he came out, he became one of the best governors of Egypt. So இன்றைக்கு வனாந்தர வாழ்க்கை சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற திட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. And this does not apply to fathers alone.
This can also apply to single mothers, or mothers who are independent, or mothers who are alone. I want you to know this. சில நேரங்களிலே தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? வழியை நீ அனுபவி, அதுக்கப்புறம் சொகுசை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தில் அநேக அப்படியாய் கடந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? வனாந்தர வாழ்க்கை என்பது தேவன் அனுமதித்த வாழ்க்கை. And when a desert kind of a life comes around, try to accept it. I know it's hard. உண்மையா யாராச்சும் ஒரு கடினமான வனாந்தர வாழ்க்கைக்குள்ள கடந்து போயிருக்கீங்களா? யாராச்சும் இங்க இருக்கிறாங்க? ஆளுங்க இருக்காங்க. நான் கடந்து போயிருக்கிறேன். We have gone through, and the pain molds you to become a better person. That pain makes you become a better person. வனாந்திரம் என்று சொல்லும்போது இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு தெரியாத ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினார். The Israelites, the desert was no stranger for them because they were roaming in the desert for how many years? 40 years. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து போனவர்களாய் நாம் அவர்களை பார்க்கிறோம். எதற்காக கடந்து போனார்கள்? Now please tell me, ஏன் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? யாராச்சும் சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். Why did God bring them into the desert? Anybody? A wild guess. Everybody? Come on, louder, louder. Can't hear you. என்ன சொல்றாங்க? For them to obey him. Okay. Is that your answer? What was the question? My question was, why did God bring them up into the desert? I think to mold them. Mold them. Before they go to the promised land. Okay. Secondly, they were complaining much, so they had to extend them. Okay, actually, what the Bible says is that God sent them into the desert to test them. அவர்களை சோதிப்பதற்காகவும் அவர்களை, yes, maybe in a way to mold them up. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வனாந்தர வாழ்க்கையை பார்த்ததும் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருத்த முறுமுறுத்தா பரவாயில்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருத்த வெங்காயத்தை பத்தி பேசலாம். எங்க எகிப்தில் இருக்கிற வெங்காயத்துக்கு நான் பேசாம அங்கே வெங்காயத்தை சாப்பிட்டு இருந்திருப்பேனே, அட வெங்காயத்துக்கு பிறந்தவனே, ஆண்டவர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறார், அவன் வெங்காயத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் அவர் ஒரு பிளான் B போடுறாரு. என்ன போடுறாரு தெரியுமா? அதே வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அவர்களை சுத்தி 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 போக வைத்து அங்கு இருக்கிற எகிப்திலிருந்து புறப்பட்டு போன ஒவ்வொரு இஸ்ரவேலர்களையும் அவர் கொன்று போட்டார். It was the plan of God to kill his very people. Why? Because they murmured. அந்த கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் 2 பேர் மட்டும்தான் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போனார்கள். யார் யாரு? காலேபும் யோசுவாவும். காலேபும் யோசுவாவும் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் போக அனுமதிக்கப்பட்டார்கள். Why? ஏனென்றால் அவர்கள் முறுமுறுக்கவில்லை. But didn't they go into a desert as well? They did. அவர்களும் வனாந்தரத்துக்குள் தான் போனார்கள். அவர்களும் பாடுகளை தான் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் முறுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் சுத்தி பார்த்தார்கள். இவர்கள் இருவர் மட்டும் தேவனை பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்ப வனாந்தர வாழ்க்கையில நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னா தேவனை தான் பார்க்கணும். ஆண்டவரே, ஏன் இதை அனுமதித்திருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். முறுமுறுக்க முடியாது, முறுமுறுக்கவே முடியாதுங்க. Why did God allow that? I don't know. I don't know. There are certain questions in life that you will have no answers until you meet God. Hallelujah. அப்ப பாருங்க, அந்த வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து போகும்போது அந்த வேதனை, அந்த வழிகள் எல்லாவற்றையும் சுமந்து போனார்கள். அந்த கண்ணீர்களை சுமந்து போனார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் கடந்து போய் அதே கண்ணீர், அதே பாடு, அதே வேதனை சுமந்து கொண்டு போனீங்களா இல்லையா? யாராச்சும் உங்களை தூரமாய் தள்ளிவிட்டார்கள். உற்றார் உறவினர்கள் தூரமாய் தள்ளிவிட்டார்கள். எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். வனாந்திரம் தானாதும். ஆனால் இந்த பாடுகளை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது, எனக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில நீங்கள் கதறி அழுதும் போது, ஆண்டவர் உங்க மத்தியில லேசா வந்து ஒரு காதல்ல சொல்றார். என்ன தெரியுமா? இவைகளை நீ சுமந்து கொண்டு போகும்போது நான் உம்மை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்றேன். Sometimes we just fail to forget one thing.
while you were carrying all the burdens and the pains, you thought you were alone, but you were never alone because God was carrying along with you. He was carrying you along that journey. Hallelujah. இன்னைக்கு நம்ம ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். You would not have made it if God is not for you. இன்றைக்கு இந்த இடத்துல நானும் நீங்களும் உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கவே முடியாது. தேவன் உங்களோட இடைப்படாமல் இருந்திருப்பார். எத்தனை பேரு மரணத்தை கொஞ்சம் கிட்ட வந்து சந்திச்சிருக்கீங்க? யாராச்சும்? ஓகே. மரணம் வந்து சில நேரங்களில் கதவு தட்டிட்டுலாம் போயிடுக்கு. திருப்பி பார்த்தா என்ன சொல்லுவேன்? மேலதான் பார்ப்போம். எத்தனையோ தடவைகள் வண்டி வாகனம் ஓட்டும் போது நான் தூங்கி இருக்கிறேன். திடீரென்று ஒரு ஸ்டேரிங் அப்படியே நவரும். அதான் நமக்கு தெரியும் தேவன் என்று சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? அமைதியும் தனிமையும் சில நேரங்களில் என்னையும் உன்னையும் வாட்டும் போது நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? Sometimes we would come to a conclusion that there is no God, or where is God, or why has God disappeared? என் சூழ்நிலை மாறவில்லை. That doesn't mean God is absent. சரியா இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை போஷித்தவர் அவர்தான், உங்களை நடத்தினவர் அவர்தான், உங்களை பலப்படுத்தினவர் அவர்தான், உங்களை ஆசீர்வதித்தவர் அவர்தான், உங்களுடைய சத்தத்தை கேட்டவரும் அவர்தான். வசனம் சொன்னதை போல all the way you went, எந்தெந்த இடங்களுக்குள் நீங்க போனீங்களோ யோசிச்சு பாருங்களேன். எந்தெந்த இடங்களில உங்க வாழ்க்கை நின்றது, எந்தெந்த இடங்களில நீங்க நின்றீர்கள், எந்தெந்த இடங்களில நீங்க யாரோடு இருந்தீர்கள், எந்தெந்த விதங்களில் உங்களுடைய வாழ்க்கை நடத்தப்பட்டது. wherever you have stopped, wherever you went, whoever you were with, you were never alone. God was with you. அந்த அக்கினியில் எத்தனை பேர் தள்ளப்பட்டார்கள்? 3 பேர் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அக்கினியில பார்க்கும்போது எத்தனை பேர் இருந்தார்கள்? 4 பேர் இருந்தார்கள். I want you to know, people, today, to be encouraged, you must know that God is still with you right now. Because we live in a society today that most of us have fallen back on spirituality. தேவ நம்பிக்கை இன்றைக்கு சபையின் நடுவில் கூட இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஆனால் தேவன் சபையை குறிப்பாய் தகப்பன்மார்களை விசேஷமாய் பார்க்கிறார். தாய்மார்களை விட தேவன் தகப்பன்மார்களை தான் ஒரு ஸ்பெஷலான இடத்துல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆம்பளை மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுவாங்க. சரி, உதாரணத்தை காட்டுவோமே. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் அழைக்கப்படும் போது அவளுடைய மனைவி பேர் என்ன? சாரா. சாராயும் அவளோடு போனார். ஆனால் விசுவாசத்தின் தந்தை என்று அந்த அடையாளத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். விசுவாசத்தின் தாய் என்று சாரால் அழைக்கப்பட்டாலோ? இல்லையே. திரும்பி பார்க்காம ஓடு என்று சொல்லும் பொழுது திரும்பி பார்த்தவன் யார்? லோத்து இல்லையா? கொஞ்ச நேரம் இனியே குழப்பறீங்க. பாருங்க, நோவாவை பார்க்கும் போது நோவாவை தான் கர்த்தர் பிரித்தெடுத்து உலகம் அழிந்த பின்பு உலகத்தை மறுபடியும் உருவாக்க ஒரு நோவாவை ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. You must understand today. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, இவர்கள் எல்லாருமே பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் அந்த இடத்துல தேவன் அவர்களோடு இருந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கு பாடுகளையும் வேதனையும் அனுபவித்திருக்கிற நாம் தேவனை அறிந்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உண்மையாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். உதட்டளவுல வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து புறப்படணும். இல்லைன்னு சொன்னா ஏன் தெரியுமா? அவர் உங்களை நடத்தின விதங்கள், the way he has led you wherever you went, that's what the Bible says, 131. அது என்ன சொல்லுகிறது? till you reach the place, that's what it says. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும்
எங்கே ஆரம்பித்தீர்களோ அங்க தேவன் உன்னை சுமந்து கொண்டு வந்தார். எங்கே நீங்கள் வந்து நிற்கிறீர்களோ அது வரைக்கும் தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த பள்ளத்தாக்குல தேவன் உன்னோடு இருந்திருக்கிறார். அந்த வயல்வெளியில தேவன் உன்னோடு இருந்திருக்கிறார். உன்னுடைய சந்தோஷத்துல தேவன் உன்னோட, உன்னுடைய குறைவுல தேவன் உன்னோடு இருந்திருக்கிறார். உன்னுடைய இழப்புல தேவன். சில நேரங்களில் நீங்க நினைப்பீங்க இழப்பு வரும்போது தேவன் என்னை மறந்து விட்டார். அப்படியா? இல்லை. யோபுவை பார்க்கும்போது ஆண்டவர் அவனை பத்தி என்ன பேசுகிறார்? நீதிமான் என்று சொல்லுகிறார். என்னுடைய யோபுவை பாத்தியா? நீதிமான் என்று சாத்தான் சொல்றாரு. ஆனா அதே நீதிமானுக்கு தானே பாடு வந்துச்சு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்தானே. ஆனால் அவன் முறுமுறுக்கவே இல்லையே. ஏனென்றால் சில நேரங்களில் தேவனுடைய திட்டத்தில் that the plans that God has for you and me sometimes may also include pain, will sometimes also include hurts, losses, failures. But remember, God is still in control. Amen. I know it's easier said than done. ஆனால் ருசித்து பார்த்தாதான் தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையாய் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் நம்ம வந்த பாதையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு துயரம், எவ்வளவு கண்ணீர். ஆனால் எல்லாவற்றின் நடுவில் தேவன் என்னோடு இருந்திருக்கிறாரே என்று எத்தனை பேர் ருசித்து பார்த்தவங்க தான் சொல்ல முடியும். இல்லைன்னா எல்லாரும் சொல்ல முடியாது. Only when you have tasted the Lord and you know that all the way back, when I look back, I can only see the hands of God. Oh yes, there were many who said, I will help you, I will be with you. But never. They disappeared. But there was one hand that never let you go. அந்த ஒரே ஒரு தேவ கரம் உன்னை இழக்கவும் இல்லை, உன்னை விடவும் இல்லை. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்னும் அனுபவிக்கணும். I want to come back to that word presence. The presence of God. ஏனென்றால் அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் இல்லாமல் நானும் நீங்களும் அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாது. I want you to know that the presence of God is so real. ஒரு காலத்துல அந்த பிரசன்னத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள். Once upon a time you would have heard about, you would have knew about the presence of God, but right now you are enjoying the presence of God. You can sense the presence of God and you know that the presence of God is in you and within you. Amen. Hallelujah. So you must understand that enjoying the presence of God is what God wants you to have. உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவாலயத்தை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எது இருக்கோ எது இல்லையோ நீ வாஞ்சிக்க கூடியது என்ன தெரியுமா? என்னுடைய பிரசன்னத்தை. என்னுடைய பிரசன்னத்தை. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் உனக்குள்ள முழுமையா இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ ஒன்னே ஒண்ணு சொல்லுவ, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. வசனம் அப்படித்தானே சொல்லுது, எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிலும். அப்ப அந்த ஒரு காரியம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு சூழ்நிலை உன்னை தாக்கும் போது நீ என்ன செய்யணும்? The one who is in me is greater than the one out there in the world. And that's what you should be telling them today. People, தேவ பிரசன்னம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போனாங்கன்னு நம்ம சொன்னாங்களே, அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் மேக ஸ்தம்பமாக காலையிலும் அக்னி ஸ்தம்பமாக இரவிலும் அவர்களை நடத்தினது என்று வசனம் சொல்லுகிறது. Now that's a divine act of God for his people. The pillar of fire and the pillar of cloud in the morning. Now another question. மேக ஸ்தம்பத்துக்கும் அக்னி ஸ்தம்பத்துக்கும் அங்கு என்ன வேலை? What was their purpose? Come on. To guide. Okay, very good. To guide. Yeah. To guide, right? Why must there be a guidance? It's a very simple question. Why was okay. 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 That's the right answer. ஏனென்றால் you are in a desert. அந்த காலங்களில் கம்பஸ்ல கிடையாதுல்ல. சோ சரியான பாதையில போகலன்னா சுத்தி அதே இடத்துக்கு தான் வருவான், சுத்தி திருப்பி அதே இடத்துக்கு தான் வருவான். அதனால ஆண்டவர் காலையில் மேகஸ்தம்பம், அப்படின்னா அந்த மேகம் முன்பாய் போகும், அது போகிற வரைக்கும் இவர்கள் போய்கொண்டுதான் இருப்பார்கள். எந்த இடத்துல அந்த மேகம் நிற்கிறதோ அவர்கள் நிற்க வேண்டும். அது தொடர்ச்சியா போகும்போது இவர்கள் தொடர்ச்சி. It was a guide. It was a compass during the Old Testament days. அதற்காக தான் தேவன் அவர் அந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். எதற்கு? ஒரு வழிகாட்டியாய். அவருடைய பிரசன்னம்
அந்த ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருந்தது. அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம கையில கம்பஸை தூக்கிட்டு அலைய மாட்டோம். ஆனால் தேவனுடைய பிரசனம் நமக்கு ஒரு கம்பஸை போல, உனக்கு முன்பாக, உனக்கு பின்பாக, உனக்கு இடதுபுறம் வலதுபுறமாய் தேவன் உன்னை நடத்தி கொண்டு, அவருடைய பிரசனம் உன்னை நடத்தி கொண்டு போகிறது. கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணு மறந்துடக்கூடாது. அந்த வழிகாட்டி இல்லைன்னு சொன்னா வனாந்தரத்துல அவர்கள் மரித்து போனதை போல நீங்களும் உங்களுடைய வனாந்தரத்துல மரித்து போயிருப்பீர்கள். நான் ஒரு காரியத்தை ஒரு காலத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். என்னுடைய நண்பர், அவர் நல்ல ஒரு பணக்கார பிசினஸ் மேன். அவர் திடீரென்று பிசினஸ் இழப்பு, எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது. மேல போனாரு, ஏறி குதிச்சு இறந்து போனார். கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல. மனைவி இருக்கிற, அழகான ஒரு மனைவி, 3 பிள்ளைகள் இருக்கிறதே என்று யோசிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம், just in a twinkling of a moment, he just jumped down and died. நல்ல ஒரு நண்பன். ஒரு வழிகாட்டி இல்லைன்னா, அவருடைய வனாந்தரத்துல வழிகாட்டி இல்லை, அவர் மரித்து போனார். ஆனா உன்னுடைய வனாந்தரத்துல தேவன் வழி காட்டி கொண்டே, கையை பிடிச்சு கொண்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. அதனாலதான் நீங்க ஆரம்பத்திலிருந்து இப்ப இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் தேவன் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால என்ன சொல்ல வரேன், தகப்பன்மார்கள் மட்டும் இல்ல, இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் trust in his presence. I know you have trusted a lot of things in life, but I want you to trust in his presence, because the best present you can have today is the presence of God. Amen. Amen. அவருடைய பிரசன்னத்தை தவிர வேற உங்களுக்கு சிறந்த ஒரு பரிசு இன்னைக்கு கிடையாது. அதனால இன்றைக்கு உலகம் தந்தையர் தினத்தை குறித்து கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை கேட்ட ஒரு கேள்வி இப்ப வரேன், எல்லா தகப்பன்மார்களும் தகுதி உள்ளவர்களா அப்படின்னு. குடும்பத்தை சரியாய் கவனிக்காத தகப்பன் அவர்களை எங்க வைப்பது? ஒரு மனைவியை வேண்டாம் என்று புறக்கணித்து வேற ஒரு தொடர்போடு இருக்கிற தகப்பனை எப்படி கனப்படுத்துவது? பிள்ளைகள் அவ்வளவு இருந்தும் அவங்க வாழ்க்கையை சூதாட்டத்துக்கும் குடித்த வெறித்தனத்துக்கும் ஒப்பு கொடுத்தவர்களை எப்படி கனப்படுத்துவது? பொறுப்பு இருக்கிறது, ஆனா பொறுப்பு இல்லாதபடிக்கு இருக்கிறவர்களை நம்ம எப்படியா கனப்படுத்துவது? எனக்கு தெரியல. ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேணாம் நான் சொல்லலையே. தேவன் அவர்களையும் நேசிக்கிறார். ஆனா when it comes to honoring, you know, when you run in 100 meters race, who gets the prize? Only the winners, right? பவுல் இப்படிதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதன் நிமித்தம் பாருங்க, நானே மறந்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். That means we are talking about winners. And God wants every one of us to win. Today we may seem to be like failures, correct? அநேகருக்கு இன்றைக்கு நான் ஒரு தோற்று போன நிலையில இருக்கிறேன். இல்லைங்கயா, தோற்று போன நிலைக்கு ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைக்கவில்லை. சூழ்நிலையை பார்த்து நீ வாழக்கூடாது, நீ தேவனை பார்த்துதான் வாழணும். ஏற்ற நேரம் ஒன்று வரும். 17 வயதுல அவனை கர்த்தர் இதோ பிரித்தெடுத்து சிறைக்குள்ள குழிக்குள்ளும் அனுப்பினார். 30 வயசுல தான் அவன் ராஜாவாய் மாறுகிறான். யாரு? யோசேப்பு. 17 வயதுல தாவீது ராஜா இதோ கிளம்பி வரான். அவனை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. எத்தனை வயசுல? 30 ராஜாவா வரான் 30 வயசுல. So there is a season of prosperity and you have to wait for that season to come. எல்லாமே உடனே உலகணும்னா மாணவனே கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன சொல்றேனே, அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை நம்ம எப்படி கனப்படுத்துவது? ஆனால் இங்கு கூடி இருக்கிற தகப்பன்மார்களை நம்ம கனப்படுத்தணும். ஏனென்றால் பாடுகளை சமாளித்தீர்கள்,
வேதனையை சமாளித்தீர்கள். இங்க இருக்கிற தகப்பன்மார்கள் மட்டும் இல்ல, இங்கு வேற இடத்துல இருக்கிற உங்களுடைய தகப்பன்மார்கள் கூட they would have gone through a mile of pain. காட்டிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஆனால் அதன் நடுவில் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களுடைய வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மாற்றம், a change. தமிழ்ல சொன்னா ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம். இன்றைக்கு அந்த மறுரூபமான மாற்றப்பட்ட தகப்பன்மார்கள் என்னென்ன செய்வார்கள்? என்னென்ன செய்வார்கள்? இன்னைக்கு திருமணமாகி தகப்பன் ஆகி இன்னும் பிள்ளை பெறாதவர்கள், வாலிபர்கள் தகப்பனாய் ஆகக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய காரியம் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைக்கு மாற்றப்பட்ட தேவனால் பிரிக்கப்பட்ட தகப்பன்மார்கள் முதலாவது உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பீர்கள். முதல் காரியம் என்ன செய்வீங்க? Now, the one who has been transformed, who has seen to a change because of the desert, because of the pain, that particular father will love his family. ஏனென்றால் தேவனை நேசிக்கிறவன் அல்லது குடும்பத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறவனாய் தான் இருக்க முடியும், ரைட்டுங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தேவன் முதன்மையாய் தான் இருக்கணும், தேவன் அவர்கள் நடுவில் தான் இருக்கணும். அந்த தேவனுடைய அன்பு அந்த குடும்பத்தில் வெளிப்படணும். I want to say this in English. Those who love their family must also be seen as one who is loving God, and you must display God in the midst of your family. Is this key? Yes, this is important. You want an example? யாக்கோபை பார்ப்போமே. உற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபை பார்ப்போமே. யாக்கோபு தேவனை நேசித்தான், அப்படிதானே? தேவனோடு யுத்தம் பண்ணினவன். He wrestled with God. ஆனால் when you look at him, அவன் ராகேல் என்று சொல்லுகிற அவனுடைய இரண்டாவது மனைவி, அவனுக்கு பேக்கேஜ். ராகேலை அவன் நேசித்தான், அவனுடைய பிள்ளைகளை அவன் நேசித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவ பயமுள்ள மாற்றப்பட்ட தகப்பன்மார்கள் மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். மனைவியை நேசிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். Listen to me. When you love your family, you must love your wife, and your children must see that you love your wife. Why? Because when they eventually see and grow up and see and grow up, they will not only love their mother, they will also start to love their wife who will come into their lives. So don't you think you must show, as fathers must show that you love your wives? Don't you think you must? Please tell me I'm wrong. புரியுதுங்களா? அப்ப அன்பை காட்ட வேண்டியவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன்மார்கள் குடும்பத்தை நேசிக்கணும். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் இரண்டாவது குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். First, you must love your family. Second, you must lead your family. ஏனென்றால் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு தகப்பன் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்குது. சில நேரங்களிலே எல்லாரையும் தகப்பன்மார்கள் எல்லாரையுமே தேவனிடத்துல கொண்டு வருவது கஷ்டம்தான். ஏனென்றால் சில நேரங்களில குடும்பத்துக்குள்ள செம்பரி ஆடம் இருக்கு, வெள்ளை ஆடம் இருக்கு, முரட்டு ஆடம் இருக்கு, அடிச்சு அமைதியாயிருன்னு சொல்ற ஆடுகளும் இருக்கு, ராஜா ஆடுகளும் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? எல்லா விதமான ஆடுகள் குடும்பத்தில் இருக்கும். ஆடுற மாட்ட பாடுற மாட்ட பாடிதான். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு மெத்தட் இருக்கு பயன்படுத்துறதுக்கு. அப்ப சில நேரங்களில தகப்பன்மார்கள் எல்லாரையும் அவர்கள் தேவனிடத்துல கொண்டு வர முடியாது. ஆனால் பிரயாசம் ரொம்ப அவசியம். You must make an effort because you are the leader of the family. அப்ப நீங்கள் அந்த குடும்பத்தை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நேராய் கொண்டு வருவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு யார்கிட்ட கேட்பாரு? தலைவன்கிட்ட தானே கேட்பாரு. என்ன செஞ்சேன்னு கேட்பாரு.
ரைட்டுங்களா? அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா? உங்களுடைய பொறுப்பு அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும், அவர்களை சரியான விதத்துல சரியான வழியில் நடத்தணும். யோசுவா பாத்தீங்கன்னா யோசுவா 24:15 அவன் சொல்றதை போல உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதா, நானும் என் வீட்டாருமோ நான் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று ஒரு வைராக்கியத்தில் இருந்தான். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்க வேண்டும். You must have that zeal to bring your family to God and to have that encounter with God. No other choice. Hallelujah. அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் குடும்பத்தை போஷிக்கிறவனாக இருப்பான். முதல் காரியம் குடும்பத்தை நேசிக்கிறவன், இரண்டாவது குடும்பத்தை நடத்துகிறவன், மூன்றாவது குடும்பத்தை போஷிக்கிறவன். These three things are very important for fathers. திருப்பிக் கொள்ளுங்களேன், 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியும் கெட்டவனுமாய் இருப்பான். ஆங்கிலத்தில் படிங்க பாப்போம். If anyone does not provide for his relatives, especially for his immediate family, he has denied the faith and is worse than an unbeliever. அதாவது நீ ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லும்போது நீ ஒரு விசுவாசி. ஒரு விசுவாசியுடைய பழைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை போஷிக்கணும்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஐயா, நீ குடும்பத்தையே போஷிக்கல, அப்புறம் எப்படி உனக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நான் கொடுக்கிறது? ரெண்டு கூட்டம் கையை தூக்குனுச்சு. எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு. எனக்கு வரி இல்லை, வசனத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்ப the responsibility of individuals today to care for their family is not something that I'm uttering. It's biblical. வேதத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாய் தம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறவனாய் இருக்கணும், மற்ற குடும்பத்தை போஷிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. காது உள்ளவர்கள் மற்ற குடும்பத்தை நீ போஷிக்க கூடாது, உன் குடும்பத்தை நீ போஷி. மனசுல அறியா? சில நேரங்களில இதுதான் அவனுடைய விசுவாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. What's the meaning of this போஷிக்கிறேன்? Provision, provide. So, as a reflection of your faith, you must be someone who loves the family, who leads the family, who provides for the family. Because நீங்க வாழ்க்கையில் கடந்து போயிருக்கிறீர்கள், இப்பொழுதோ ஒரு குறைகளை நீங்க கடந்து வந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ பிலிப்பியர் 4:19 சொன்னதை போல இப்போ உங்களுக்கு தெரியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். Amen. Once upon a time you didn't know anything, but now you have went through the desert, you have gone through the storm, and now you know that your God will meet all your needs according to his riches in Christ Jesus. Hallelujah. So எப்படி ஆண்டவர் உன்னை சரீர ரீதியில், மன ரீதியில், ஃபைனான்சியலி எந்தெந்த இடங்களில கர்த்தர் உன்னை அன்றைக்கு போஷித்தாரோ இன்றைக்கு நீங்கள் அப்படியே உங்களுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும். You must be able to provide physically, emotionally, mentally, spiritually, any otherly. வேற இல்ல actually. அதாவது since you would have now understand that without God life is never complete. தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நிறைவு இல்லை. இதை நீ அறிவீர் என்று சொன்னால் இதை உன் குடும்பத்துக்கு நீ அறிவிக்கணும். ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. உன் குடும்பத்துக்கு நீ அறிவிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ அதாவது நீ என்ஜாய் பண்ணின உன் தேவன் அனுமதித்தல்ல, அனுபவித்த நன்றி ஆண்டவரே, அனுபவித்த உன் தேவனை நீ அவர்கள் அனுபவிக்கணும். அதற்கு நீ அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை உன்னுடைய குடும்பத்துக்கு நீ சுட்டி காட்ட வேண்டும். தேவ வார்த்தை மட்டுமில்ல, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்குள் அவர்கள் கடந்து போகும்போது பிறப்பை கையாளாதவன் என்ன மகனை பகைக்கிறான். சில நேரங்களில் ஆண்டவர் வேதம் சொல்லுது, எடு ரோத்தான அப்படின்னு. புரியுதுங்களா? திருப்பிக் கொள்ளுங்களேன். உபாகமம் 6 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம்.
இன்று நான் ம். உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை ம். உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நெக்ஸ்ட் ஒன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து ம். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் ம். வழியில் நடக்கிற போதும் ம். படுத்துக் கொள்ளுகிற போதும் ம். எழுந்திருக்கிற பொழுதும் ம். அவைகளை குறித்து பேசி. ஓகே, ஆங்கிலத்தில் படிங்க பாப்போம். குயிக். These commandments that I gave you today are to be upon your hearts. Impress them on your children. Talk about them when you sit at home, and when you walk along the road, when you lie down and when you get up. That means literally you talk about God to your children all the time. Correct? I know families. நாளைக்கு தேட்டரில் இந்த படம் வெளியாகுது, அதை பார்ப்போமா அப்படின்னு சொல்ற குடும்பம் எனக்கு தெரியும். லேட்டஸ்ட் கெஜெட்ஸ் வெளியாகுதுன்னா டிசானஸ் கம் அவுட் டு யூ ஒன்மா, ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கிறது, போலாமா. ஆனால் ஜீவனுள்ள தேவனை குறித்து அவருடைய பிள்ளைகளுடைய சிந்தையில் செதுக்க மாட்டுகிறார்கள். They can put in everything within their means to their children, but they have failed to impress upon them the very God who has given them life and breath. Ironic. அதனாலதான் உபாகமம் இப்படியாய் உங்களுக்கு சொல்லுகிறது. என்ன செய்யணுமா, அவர்களுக்கு எந்த சமயத்துல இருந்தாலும் எதை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களோ இல்லையோ தேவனை கற்றுக் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா, அவங்களுடைய கல்லறை வரைக்கும் அதை அவர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். வாழ்க்கையில் அநேகர் ஆண்டவரை பிடித்துதான் ஆரம்பித்தோம், எங்கேயோ நடுவுல கண்டுகிட்டு அந்த கேப்ல வழி விலகி போயிட்டோம். ஆனால் விதைத்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த வார்த்தை உன்னை தட்டி எழுப்பி போதும்னு சொல்லி உன்னை திருப்பியும் சிலுவை அட்டையில் கொண்டு வந்துடும். அதனாலதான் நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில இதை நீங்க விதைக்க வேண்டுமோ வேண்டாமோ, whether they want it or they don't want it, your responsibility is to feed the word of God into them so that they will become, once upon a time or one day they will become somebody that you will be proud of. Amen. Hallelujah. இன்னொரு காரியம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள், மாற்றப்பட்ட தகப்பன்மார்கள் திருத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். Godly fathers will provide correction. We live in a time where discipline is something that our young people don't want to agree. When you question them, they say, I know what I'm doing. லண்டன்லாம் போனீங்கன்னா போலீஸை கூப்பிடுறான். எதுக்கு? அப்பா அம்மா அடிக்கிறாங்க, தப்பு செஞ்சாங்க, அடிக்கிறாங்க, போலீஸை கூப்பிடுறான். எங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு திருத்தத்துக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. They don't want correction in their lives. எப்ப வரைக்கும் எங்கேயாச்சும் போய் மாட்டி முழிப்பாங்க பார்த்தீங்களா, அப்பதான் கூப்பிடுவாங்க. ஒழுங்கில்லாத, அதாவது ஒழுக்கத்தை நம்பாதவர்கள் இன்னைக்கு பல இடங்களில் இருக்கிறாங்க. I have many friends who are in prison because life was never disciplined at one point in time. I have friends who have died because life was not disciplined. I have one good friend, எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர். அவன் அதிகமாய் பல காரியங்களில் கடந்து போய் ஒரு நாள் திருந்தினான். எதற்காக திருந்தினான் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், என் பிள்ளைங்களுக்காக நான் வாழணும் மோகன் அப்படின்னா. பிள்ளைகளுக்காக வாழணும்னு சொல்லி வாழுகிற வேலையில அவனுக்கு பலவீனம் வந்து அவன் மரித்து போனான். You must understand, people. Life sometimes may seem very unfair, but catch hold of God. தேவனை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் தேவன் இல்லாத வாழ்க்கை ஒழுங்கில்லாத வாழ்க்கை சிறையிருப்புக்கு கொண்டு போயிடும், 6 அடி மண்ணுக்குள் கொண்டு போய்விடும்.
அப்ப நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:4 இப்படியாய் சொல்லுகிறது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக. Bring them up in the training and instruction of the Lord. So if there is no discipline, I will put it this way, any life without discipline is no life at all. ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா, முதல் இஸ்ரவேலின் ராஜா, அவன் தவறு செய்கிறான். தீர்க்கதரிசி சாமுவேல் போய் அவனை கண்டிக்கிறான். தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் ஒரு நாள் விழுந்து போகிறான். யார் போய் அவனை கண்டிக்கிறார்? நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனை கண்டிக்கிறான். இன்றைக்கு if it is within your means to discipline the very people who are close to you, then discipline them. Your role has been given to you to discipline certain people, to correct certain people, and do that. Saying it, because one day you will save a lot of hassle if you start disciplining them today. ஒரு வாரம் ஒரு ரிப்போர்ட் படித்தேன். 12 வயது பிள்ளை, பெண் பிள்ளை, அவள் கர்ப்பமாய் ஆனாள் என்று படித்தேன். அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு இருந்துருச்சுன்னா இது நடந்திருக்க முடியாது. 12 வயது பிள்ளை. கேட்கும் போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல? அதனாலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், பாரமாய் ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. இப்ப அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விதைத்தால் தான் அவர்கள் ஒரு வேரை போல ஆழமாய் மரமாய் வளருவார். மறந்துடக்கூடாது. கடைசி ஒரு காரியம் இருக்கிறது. தேவனால் மாற்றப்பட்ட தகப்பன்மார்கள் மன்னிப்பை அருளச் செய்கிறவர்களாக இருப்பார்கள். Godly fathers who have been transformed will demonstrate forgiveness. லூக்கா 15 பார்க்கும்போது, கெட்ட குமாரன் என்று சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, அது தப்பு. இளைய குமாரன், the prodigal son. அந்த கதையை குறித்து நமக்கு தெரியும், அந்த தகப்பனை குறித்து நமக்கு தெரியும். அந்த தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் எப்படி இருப்பாரோ அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இளைய குமாரன் அவனுடைய தகப்பனுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை அழித்து விடுகிறான், சீர்கட்டு போய் விடுகிறான். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு மறுபடியும் தகப்பன் இடத்துல வருகிறான். தகப்பன் தூரமாய் பார்க்கிறான், ஐயோ என் மகன் வருகிறானே என்று சொல்லி அவன் கிட்டே வருவதற்கு முன்பாய் தகப்பன் அவனிடத்தில் ஓடி போய் அவனை அணைத்து அவனை மறுபடியும் கொண்டு வந்து அவனுக்கு உணவை கொடுத்து அவனை ஒரு குடும்பத்தானாய் மறுபடியும் சேர்த்துக் கொண்டார். தேவன் அப்படியாய் மன்னிக்கும் போது நானும் நீங்களும் மன்னிக்கிறோம் தானே? How many of you will say sometimes it's tough to forgive people? Good. Sometimes it is very tough to forgive people. But then, just because it is tough, should I not forgive people? பரமண்டத்துல உள்ள ஜெபம் என்ன சொல்லுது? பிறருடைய பாவத்தை நாங்கள் மன்னிப்பதை போல எங்களுடைய பாவம். அப்ப பிறருடைய பாவத்தை நீர் மன்னித்தாலே ஒழிய தேவன் உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பது கிடையாது என்பது தெளிவாய் ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கிறார். Whether you like it or you don't like it, you are called to forgive. And forgiveness must be not temporary. It must be permanent. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படணும். நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேற வார்த்தை பேசக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்க, ஆவியானவர் கேட்டுருவார். முடிஞ்சிருச்சு உனக்கு. I want to use this verse, நீதிமொழிகள் 17:19. Forget about the Tamil because the Tamil interpretation is different. ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்க, love prospers
when a fault is forgiven. But dwelling on it separates close friends. தமிழ்ல பார்க்காதீங்க, ஏன்னா நான் தமிழ்ல நேற்று ராத்திரி பூரா புரட்டி பார்த்தேன். ஆங்கிலத்துடைய மொழிபெயர்ப்பும் தமிழுடைய மொழிபெயர்ப்பு வித்தியாசம். So I want to interpret the English one in Tamil. Love prospers when a fault is forgiven. ஒரு பாவம் மன்னிக்கப்படும் போது அந்த இடத்துல அன்பு பெறுகிறது. ரைட்டுங்களா? ஆனால் அந்த பாவத்தை வைத்துக் கொண்டிருந்தாலே அங்க ஒரு கிரீவனை பெறுகிறது. Am I making sense here? So அதனால இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் அன்பு நிறையப்பட்டவர்களாய் காணப்படணும். Because when you are filled with love, you will be able to forgive. வசனம் அப்படி சொல்லுது, நீ உனக்குள்ள இருக்கிற உன்னை நீ பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை நீ நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் பார்க்க முடியாத தேவனை நீ எப்படி நேசிக்க போகிறாய்? Think about it. அப்போ உதட்டளவுல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. பெரியமானவர்களே, I want to close this by saying தேவையானது ஒன்றுதான். உங்களுக்கு முன்பாக 6 காரியம் வைத்தேன். பொறுப்புகள் சொல்லுங்க பாப்பா. ஆகட்டும். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் குடும்பத்தை நேசிப்பான். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் குடும்பத்தை நடத்துவான். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் குடும்பத்தை போஷிப்பான். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் திருத்துவான். ஒரு மாற்றப்பட்ட தகப்பன் மன்னிப்பான். இதை நீங்க மறந்துடக்கூடாது. எனக்கு இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க மாற்றப்பட்டவர்களே கிடையாது. ஆனால் நீங்க மாற்றப்பட்டவீர்கள் என்று சொன்னால் இதை உங்களால் மறக்க முடியாது. இதை நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டும். இதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிவில் என்ன சொல்லுகிறேன்? தேவையானது ஒன்றுதான். One thing is needed. இயேசு சொன்ன வார்த்தை தான். தேவையானது ஒன்றுதான். என்ன தெரியுமா? You need to know who is your God. One thing is needed, people. You need to know who is your God. அதாவது இன்றைக்கு நீ இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உன்னை சுமந்து வந்தவர் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னால் இந்த 2 காரணத்துக்கும் உன்னை சுமந்து கொண்டவரை நீ நன்றி சொல்லக்கூடியவனாய் காணப்படணும். I want to do this in English. You need to know who is your God. You need to realize who you are today, where you are today, and you need to be responsible. You need to know who is responsible for where you are today. And after that, be thankful for that very person who has carried you during the moments when you even did not know that someone was carrying you. உன்னை யாரோ ஒருத்தர் சுமந்து கொண்டு போகிறார் என்று தெரியாத பட்சத்தில் உன்னை யாரோ ஒருத்தர் சுமந்து கொண்டு போனார். ஞாபகம் இருக்கா? மறந்துடக்கூடாது. இத்தனை பேருக்கு நான் சொல்ல விருது புரிகிறது. நீ புரியாத நேரத்தில், தெரியாத நேரத்தில் தேவன் உன்னை சுமந்தார். தகப்பன்மார்களே, உங்களை தேவன் சுமந்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. சரிங்களா? கண்களை மூடுவோமா?